ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 13th லெசன்லேருந்து புக் பேக்கில் உள்ள ஐடென்டிஃபை கொஸ்டின் 5th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட் இதோட பேர் என்னது? C6H5NH2னா அனிலின். இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க? அசிட்டிக் அன்ஹைட்ரைடு CH3CO twice O பிரிடின் முன்னிலையில் அப்படின்னு பார்த்தோம். இது எப்படி எழுதலாம்? பென்சின் ரிங்ல NH2 இது ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ல எழுதிருக்கு, அது மாலிகுலர் ஃபார்ம்ல வடிவத்தில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம அசிட்டிக் அன்ஹைட்ரைட் போட்டோம்னா இந்த ஒரு இடத்துல ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வருவாங்கன்னா இந்த குரூப் அப்படியே வந்து அதில் ஜாயிண்ட் ஆகும். அது எப்படின்னா பென்சின் ரிங் இருக்கு, NHCOCH3 அப்படின்னு வரும். இன்னொரு CH3CO இங்க இருக்கக்கூடிய ஒரு O H ரிமூவ் ஆயிருக்கும். அதாவது CH3 2 டைம்ஸ் இருக்கா, இல்ல ஒரு இது இங்க ஜாயிண்ட் ஆயிருச்சு, இன்னொரு இப்படி வந்து CH3CO இதுல இன்னொரு O இருக்கா இது, அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அசிட்டிக் ஆசிட்டா வெளியில போயிருக்கும். நம்மளுக்கு இப்ப கேட்டிருக்கிறது இதுதான் பிங்கிற ஆளு, ஓகேவா? அதாவது இதான் ஏங்கிற ஆளு. இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டனிலைடு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏவை வந்துட்டு இந்த அசிட்டனிலைடு எடுத்துட்டு யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம்? கான்சன்ட்ரேட்டர் H2SO4ஓட. கான்சன்ட்ரேட்டர் H2SO4 அண்ட் கான்சன்ட்ரேட்டர் நைட்ரிக் ஆசிட் போட்டு 288 கெல்வின். இந்த ரெண்டு சேர்ந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்னது, இது வந்து நைட்ரேட்டிங் மிக்சர். ஸோ நைட்ரேட்டிங் மிக்சர்ல இருந்து நம்மளுக்கு யாரு கிடைப்பாங்கன்னா NO2 அப்படிங்கிறது வரும். இந்த ரெண்டு குரூப் சேரும்போது நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இது ஆர்த்தோ பொசிஷன்லயும் ஜாயிண்ட் ஆகலாம், பேரா பொசிஷன்லயும் ஜாயிண்ட் ஆகலாம், ஓகேவா? NO2ங்கிறது இப்போ இது வந்து பல்கி குரூப், ஓகேவா? அதனால இந்த இடத்துல ஸ்டெரிக் எஃபெக்ட் ஏற்படும். இந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு இட பிரச்சனை வரும். ஸோ அதனால இந்த NO2 எங்க வந்துடும்? ஆர்த்தோ பொசிஷன் இல்லாம பேரா பொசிஷன்ல வந்து ஜாயிண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்குது? இந்த NHCOCH3 அப்படியே இருக்கு. இந்த இடத்துல யார் வந்துடுறாங்க? NO2 வந்துடுது, ஓகேவா? அப்ப இதோட பேர் என்ன பேரு? பேரா நைட்ரோ அசிட்டனிலைடு. இதுதான் யாரு? பிங்கிற ஆளு, ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? H+H2O அமில முன்னிலையில் நீரேற்றம். ஸோ பண்ணோம்னா என்ன ஆயிருதுன்னா இந்த NHCOCH3 நீரேற்றம் பண்ணும்போது இந்த CH3COOH இது வெளில வந்துருது. அதாவது வாட்டர்ல இருந்து H+OHன்னு தெரியுமா? OH வந்து யாரோட ஜாயிண்ட் ஆயிருது? இந்த பாண்ட் அப்படியே உடைச்சிட்டு இதுல CH3COOHன்னு வந்துருது. அப்ப இன்னொரு H யாரோட போய் ஜாயிண்ட் ஆயிருவாங்க? NHஓட. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல NH2, இங்கே NO2. ஸோ அப்ப இதோட பேர் என்ன பேரு? பேரா நைட்ரோ அனிலின். பேரா நைட்ரோ அனிலின். ஸோ இதுதான் யாரு? சிங்கிற ஆளு, ஓகேவா? ஸோ என்ன பண்ணிருக்கோம்? அனிலின் எடுத்திருக்கோம், அசிட்டிக் அன்ஹைட்ரைட் போட்டு பிரிடின். இல்ல ஸ்பெசிபிக்கா கேட்பாங்க, அதாவது அனிலின்ல இருந்து பேரா நைட்ரோ அனிலின் மட்டும் எப்படி தயாரிப்போம்? இப்போ ரெண்டு ப்ராடக்ட் இதுல கிடைக்கல, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு, பேரா நைட்ரோ அனிலின் மட்டும் தான். ஸோ இப்படி இது ஒண்ணு மட்டும் கிடைக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அசிட்டிக் அன்ஹைட்ரைட் போட்டு பிரிடின் போடும்போது இதுல வந்து ஜாயிண்ட் ஆயிருது, அசிட்டிக் ஆசிட் ரிமூவ் ஆகி போயிருது. அதுக்கப்புறம் இதை என்ன பண்றோம்? நைட்ரேட்டிங் மிக்சர் போடும்போது NO2 கரெக்டா பேரா பொசிஷன்ல இருந்து ஜாயிண்ட் ஆயிருது. திரும்ப ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த NH2ன்னு வந்துருது, ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.